தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காவிரி பிரச்சனையை தீர்ப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தை கண்டித்தும் விவசாயிகளுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட டெல்டா பகுதி மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வலியுறுத்தியும் நேற்றைக்கு தஞ்சையில் நடைபெற்ற மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர், இளந்தலைவர் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியுரை ஆற்றினார்கள். விவசாயிகளும் அனைத்து கூட்டணி கட்சியினரும் மிகப்பெரிய திரளாக கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற்றது. ஆர்ப்பாட்டம் வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு ஒரு பொய் வழக்கை, புனை வழக்கை விஜய் அரசு தொடுத்திருக்கிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது கூட்டத்தில் இருந்தவர்கள் குரல் கொடுத்ததை ஏதோ அவர் பேசியது போன்று ஒரு பொய்யான புகாரை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு விஜய் அரசு இந்த வழக்கை பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஒரு அரசு நடத்துவதற்கான தகுதி இல்லாமல், தராதரம் இல்லாமல் இன்றைக்கு தமிழகத்தை அலங்கோலமாக்கி வருகின்ற ஒரு கூட்டம் நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கின்ற நேரத்தில் சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இருந்தால் கேள்வி கணைகளால் தொடுத்துருவார் என்ற பயத்தின் காரணமாகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்க முனைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரச்சனை வருகின்ற பொழுதும் அதை திசை திருப்புவதற்கு ஏதாவது ஒரு ரீல்ஸை வெளியிடுவதை வழக்கமாக வைத்திருக்கின்ற விஜய் இன்றைக்கு காவிரி பிரச்சனையை திசை திருப்புவதற்கும் அதே போன்று விவசாயிகளுடைய பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கும் நாளைய பட்ஜெட் நாளில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுடைய குரலை ஒடுக்குவதற்கும் தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கை கடுமையான கண்டனத்திற்குரியது. எப்படி ஆட்சிக்கு வந்தோம் என்று தெரியாமல் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த கூட்டம் எப்படி ஆட்சி நடத்துவது என்று தெரியாமலும் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருப்பதன் ஒரு அவல சாட்சி தான் இந்த கைது நடவடிக்கை. இதற்காகவெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் துவண்டு விடாது, பயந்து விடாது. அடிக்கடுக்க எழும் பந்தாக இந்த ஆட்சியினுடைய அவலங்களை தொடர்ந்து தோலுரித்து காட்டுகின்ற பணியை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிற்காது. கடந்த 15 நாட்களாக பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றத்தினுடைய கரங்களால் அடிவாங்கி வருகின்ற விஜய் அரசு இந்த வழக்கிலும் அடிவாங்க போவது உறுதி. மாணவர்கள் தாக்குதல், விவசாயிகள் தாக்குதல், தொடர்ந்து மாதிரியான வன்மத்தை கட்டிட்டு அரசு. அதாவது எந்த நீட்டுக்கு ஆதரவானவர்கள் தான் என்று கூறிக்கொண்டாரோ விஜய், ஆனால் இன்றைக்கு நீட்டுக்கு எதிராக இந்தியா முழுவதும் ஒரு போராட்டம் நடைபெறுகின்ற பொழுது அதை ஒட்டி சென்னையிலே நடந்த போராட்டத்தையும் ஒடுக்குமுறையை கையாண்டார். அவருடைய அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை கண்டித்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு தனக்கு ஆதரவு தருகின்றவர்களே வெறுக்கின்ற அளவிற்கு ஒரு அரசாங்கத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார். மாணவர்கள் மீது அந்த நெருக்கடி, அதே போல கடன் பிரச்சனையிலே அரசு பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றியிருக்கிறது என்று எதிர்த்து போராடிய விவசாயிகள் மீது வன்முறை என்று தொடர்ந்து எடுத்து வருகின்ற தாக்குதல்களில் அடுத்த கட்டம்தான் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒடுக்குகின்ற நடவடிக்கை. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்வதற்கு முனைந்து தோற்று போனார்கள். சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் அவர்களை ஒரு வழக்கிலே கைது செய்து அவர் ஜாமீனிலே வந்திருக்கின்றார். அண்ணன் ஏவா வேலு அவர்கள் மீது ரெய்டு பாய்ச்சிருக்கிறார்கள். அதே போல முன்னாள் அமைச்சர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது தொடர்ந்து பொய் வழக்குகளை தொடுத்து அதிலும் கோர்ட்டிலே குட்டு வாங்கி கொண்டிருக்கிறது இந்த விஜயுடைய அரசு. இன்றைக்கு அடுத்த கட்டமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளந்தலைவர் மீதே கை வைக்க முனைந்திருப்பது அவருடைய அழிவிற்கு அறிகுறியாக ஆரம்பித்திருக்கிறது. நீதிமன்ற அறிவுறுத்தல் என்னை கூட மீறப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் இருந்து வந்த தகவலை கூட புறக்கணித்துவிட்டு தங்களுக்கு நேரடியாக தகவல் வரவில்லை என்று சொல்லிக் கொள்கின்ற அளவிற்கு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நீதிமன்றங்களை அவர்கள் எந்த அளவிற்கு மதிக்கிறார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. மக்கள் சக்தியை, ஊடகங்களை ஒடுக்குவது போல நீதிமன்றத்தை ஒடுக்குவதற்கும் முனைந்தால் அதற்கான விளைவுகளை நிச்சயமாக இந்த அரசு, விஜய் அரசு சந்திக்கும். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.